One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக கட்சியினுடைய எம்பிக்கள் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். தாவேக்காவின் தோழமை கட்சி எம்பிக்களில் 20 பேர் 19 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தற்போது கூட்டம் நிறைவு பெற்று கலைவாணர் அரங்கத்திலிருந்து தமிழக முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைவு பெற்று தற்போது கலைவாணர் அரங்கத்திலிருந்து முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கலைவாணர் அரங்கத்திற்கு வெளியே காத்திருந்த பொதுமக்கள் முதல்வர் விஜயை கண்டவுடன் ஆரவாரத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். தமிழக எம்பிக்கள் கூட்டம் முடிந்து தற்போது தமிழக முதல்வர் விஜய் கலைவாணர் அரங்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். வெளியே காத்திருந்த பொதுமக்களுக்கு அவர் உற்சாகத்துடன் கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். முதல்வர் விஜயை காண வெளியே காத்திருந்த பொதுமக்களை நோக்கி அவர் கையசைத்து வருகிறார். கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளரை சந்திக்கிறார், பார்க்கலாம். Any kind of alteration and delimitation either on the basis of population or on a proportionate increase will be resisted. We want the parliament to be frozen at 543 and the distribution among the states to be preserved as it is, which means Tamil Nadu will have 39 members in a house of 543. We are clear in our unanimous opinion that a larger parliament will be an ineffective parliament and Tamil Nadu will not be well served with a larger parliament. So we want the parliament to be preserved at 543 with the same representation of 39 Lok Sabha MPs for Tamil Nadu. So how do you feel that தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அதை வந்து வெளியிடணும். நாங்க பேசினதுல ஒருமித்த கருத்து, அந்த ஒருமித்த கருத்து என்னவென்றால் தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடாது. பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை உயர்த்துவதில் எங்களுக்கு எதிர்ப்பு உண்டு. 543 பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 543க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. நீங்க வந்து பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது.
ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்க இந்த பாஜக அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வில் நாட் இம்ப்ரூவ் வித் அ லார்ஜர் பார்லிமெண்ட். We are very clear that the number of parliamentarians in India in the Lok Sabha must be frozen at 543. This freeze must continue and the distribution among the states in the same ratio as it is today must continue, and Tamil Nadu must have 39 members within a 543 member house. Sir, what do you think about DMK, ADMK and others boycotting this meeting, sir? See, this is an issue which is beyond politics. This is an issue which is about the rights of Tamil Nadu and our representation in the Union of India. It's unfortunate that they do not participate in a meeting like this. While the DMK voted against this bill last time, the circumstances have not changed. I hope they will adhere to the same principle again. Sir, இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு ஆதரிக்கக்கூடிய நிலைமை வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயும் அந்த டிராப்ல ரொம்ப தெளிவாக அவர் கூறினார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். இதுல நாங்க எல்லாரும் ஒரே குரலில் தமிழகத்தை பாதுகாப்போம். இந்த காலத்துல வந்து ஆட்சியில் திமுக இருந்தபோது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் வச்சாங்க, மாநில லெவல்ல வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல. அதுக்கு வந்து நிபந்தனை வைக்கிறாங்க. காவிரி இஷ்யூ வந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அரசியல் பேசுற இதா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அடுத்த 50, 60, 70, 75 ஆண்டு கால இஷ்யூ இது. தமிழ்நாட்டின் உரிமையும் அப்படியே மாற்றப்படுறது, பறிக்கப்படுறது. இந்த டைம்ல காவேரி பேசல, வைகை பேசல அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? கேட்டு இதுல அரசியல் செஞ்சா நியாயமா? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. இந்த கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பாமக அன்புமணி வந்து சொல்றாரு. காங்கிரஸோட அழுத்தத்தால் தான். எந்த அடிப்படை? வாக்கு செலுத்துதா இல்லையா அப்படின்றது பார்ப்பதற்காக தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில்? அது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த கட்சியெல்லாம் கலந்துக்கல இன்னைக்கு? அதிமுக கலந்துக்கல, பாமக கலந்துக்கல, இவர் விஜயகாந்த் கட்சி கலந்துக்கல. அவங்கெல்லாம் யார் எந்த கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க? பாஜக கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க. One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.